பிரியா மிஸ்ஸஸ் பிஏபிஎஸ் கருவாச்சி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் 7/10/2015 அன்றைக்கு ஃபஸ்ட் டே ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆச்சு. வந்து எல்லாருமே 9:45க்கு இருந்தோம். எல்லாருமே 9:45க்கு ட்ரெயினர்ஸ் எல்லாமே வந்துட்டோம். வந்தோடனே இன்ட்ரொடக்ஷன் பார்ட் நடந்துச்சு. ஒரு பார்ட் பற்றியும் கம்ப்யூட்டர்னால் என்ன, எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அதில் இருக்க பார்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றியும் எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பெயிண்ட் எல்லோரும் ஒரு சிஸ்டமில் உட்கார வச்சு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. எப்படி பெயிண்ட் பண்ணணும், என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும் அதை சொல்லி சொன்னாங்க. எதனால் பெயிண்ட் எதனால் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பெயிண்ட் பண்ணுறோம், அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு பெயிண்ட் ஓப்பன் பண்ணி அதை செய்ய சொன்னாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து எம்எஸ் வேர்ட் சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து வின் வேர்ட் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ண சொல்லி அதில் ஒரு ஆப்ஷனும் ஒரு மெனு பார், டூல் பார் அந்த மாதிரி ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒன்றும் டீச்சர்ஸ் கேட்குற எல்லா டவுட்டையும் கிளியராக சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து எம்எஸ் எக்ஸல் சொல்லி தந்தாங்க. எக்ஸல் வந்து எப்படி ஸ்கூலில் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோமோ, என்னென்ன மார்க் ஷீட் எல்லாம் போடுறோமோ, எந்த மார்க் சிசி பண்ணுறது எல்லாத்தையுமே கிளியராக சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நேரம் டைம் எடுத்து டீச்சர்ஸ் எந்தளவுக்கு கற்றுக்குறாங்களோ அந்த ஸ்பீடுக்கு போயிட்டு அவங்களோட வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பவர் பாயிண்ட் ஃபோர்த் டேவும் எம்எஸ் எக்ஸல் தான் போச்சு. அதுக்கு அடுத்த 2 நாள் வந்து பவர் பாயிண்ட் சொல்லி கொடுத்தாங்க. பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வந்து எப்படிலாம் பண்ணலாம், எப்படிலாம் ஸ்லைட் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே டீச்சர்ஸோட மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி புக்கு டே வந்து மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி ஒவ்வொருத்தவங்களும் எப்படி மெயில் சென்ட் பண்ணுறது, அப்புறம் மெயில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. நெட்டு எப்படி அக்சஸ் பண்ணணும், அதில் எப்படிலாம் நம்ம நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் எப்படி சிடிலேருந்து சிஸ்டம்க்கு காப்பி பண்ணுறது, அதுக்கப்புறம் சிஸ்டம் டு சிடி எப்படி காப்பி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் தெரிஞ்சுக்காத நிறைய விஷயங்கள் வந்து இங்கே தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால் இந்த ட்ரைனிங் வந்து வழிநடத்தி சென்ற எஸ்எஸ்ஏ அவர்களுக்கும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.